சோகமாக ஃபீல் பண்ணுறது தான் டிப்ரெஷனா? இந்த காலத்தில் யாரை பார்த்தாலும் நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் டிப்ரெஷன்? ஸோ நம்ம எல்லாருமே அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் லைஃப் சோகமாக ஃபீல் பண்ணியிருப்போம். பி இட் அ பேட் ரிசல்ட் ஆர் நம்ம பார்ட்னரோட ஒரு சண்டை, வீட்டில் ஒரு பிரச்சனை, வி ஆல் ஃபீல் சேட். சோகமாக இருக்கிறது டிப்ரெஷன் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ டிப்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்சிஸ்டன்ட் அமௌண்ட் ஆஃப் சோகம். தட் இஸ் எல்லா சுச்சுவேஷன்லேயும், எல்லா கண்டெக்ட்ஸில், வீட்டில், வேலையில், நீங்கள் எங்கே போனாலும் அந்த சோகம் உங்களை பின்தொடர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சோகம் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் சரி, இட் வில் ஸ்டில் பி தேர். செகண்ட் திங் இஸ் ஒரு எக்ஸசிவ் லெவல் ஆஃப் டயர்ட்னஸ். நீங்கள் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸை வந்து ஒரு லெவல் ஆஃப் எனர்ஜியோட நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா? பட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி வர்றப்போ அந்த எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப கம்மியாகும். ஸோ நீங்கள் டெய்லி காலையில் பெட்லேருந்து எந்திரிக்கிறதா இருக்கட்டும், பல் தேய்க்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. தேர்ட் திங் வில் பி எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஆடுறதா இருக்கலாம், பாடுறதா இருக்கலாம், வரைகிறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை மோட்டிவேஷனோ ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை தவிர ஒரு கவன சிதறல், தூக்கமின்மை, பசி எடுக்காமல் இருக்கிறது, அதிகமாக நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது, இது எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, பட் இது ஒரு 2 weeks அட்லீஸ்ட் டியூரேஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நம்ம கிளினிக்கல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். So this is Dr. Bharati, consultant psychiatrist at JS Global Hospitals.